ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வேகன்சி வைப்ஸ். இந்த வீடியோவில் நாம் இந்தியன் நேவிலேருந்து வெளியே வந்திருக்க அக்னிவீர் போஸ்ட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வேகன்சி வைப் சேனல் பார்க்குறீங்களா? மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இல்லைனா லேட்டஸ்ட் ஜாப் அப்டேட் வீடியோவில் மிஸ் பண்ணிவிடுவீங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்கும் இந்த லேட்டஸ்ட் ஜாப் அப்டேட் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ்க்கெல்லாம் லைக் போடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு வந்து மோட்டிவேட்டடாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போட. இந்த வீடியோவில் நம்ம இந்தியன் நேவிலேருந்து வெளிவந்திருக்க அக்னிவீர் போஸ்ட்டுக்கு என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, எப்படி அப்ளை பண்ணுறது, எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ்லாம் என்ன, ஃபுல் டீட்டெயில் பார்ப்போம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த அக்னிவீரில் ஃபர்ஸ்ட் கண்டிஷனே பார்த்தீங்கன்னா அன்மேரிட் மேல் அண்ட் அன்மேரிட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் தாங்க எலிஜிபிளாக இருப்பீங்க. மேரிடாக இருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் இல்லை, நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணவும் முடியாது. அன்மேரிட் மேல் அண்ட் அன்மேரிட் ஃபீமேல் தான் அப்ளை பண்ண முடியும். அக்னிவீர் போஸ்ட்டுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூலிங்கில் 10th +2 வந்து மேத்தமெட்டிக்ஸ் ஃபிசிக்ஸில் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷனில் 50% மார்க் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் தான். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து டிப்ளமோ இன்ஜினியரிங்கில் மெக்கானிக்கல் ஆர் எலக்ட்ரிக்கல் ஆர் ஆட்டோமொபைல்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஸ்ட்ருமேஷன் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரி டிப்ளமோ கோர்ஸில் முடிச்சிருந்தீங்கன்னா அதில் 50% மார்க் வச்சுருந்தா நீங்களும் எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணிக்கலாம். இந்த அக்னிவீருக்கான டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 4 years கொடுத்துருக்காங்க. இந்த 4 yearsல பார்த்தீங்கன்னா பர் இயர்க்கு வந்து உங்களுக்கு 30 days லீவ் கொடுப்பாங்க. அண்ட் இதுக்கான பே அலவன்ஸ் பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்ன கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா பேசிக் பவர் 30,000 per month கொடுக்குறாங்க. இயர்லி இன்க்ரிமெண்ட் ஆகும்னு போட்டிருக்காங்க. அண்ட் அடிஷ்னல் அலவன்ஸாக என்னென்ன கொடுக்குறாங்கன்னா ரிஸ்க் அண்ட் ஆட்ஷிப் அண்ட் ட்ரெஸ் அண்ட் ட்ராவல் அலவன்ஸ் கொடுக்குறாங்க. இதில் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸும் கொடுக்குறாங்க. அண்ட் டிசபிலிட்டி காம்பன்சேஷன், டெத் காம்பன்சேஷனும் கொடுக்குறாங்க. போஸ்டிங்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வைப்பாங்க. இந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 கொஷின் கேட்பாங்க. ஈச் கொஷின் பார்த்தீங்கன்னா 1 mark இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸாக தான் இருக்கும். இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிந்தி ஆர் இங்கிலீஷில் இருக்கும், மல்டிபிள் சாய்ஸ் கொஷினாக. அண்ட் இந்த கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் கொஷின்ஸ் தான் இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தப்பான ஆன்சர் கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு கொஷினுக்கும் வந்து 0.2 mark வந்து ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. இதுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ₹550 எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஆன்லைனில். இந்த ரிட்டன் எக்ஸாமுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். மெடிக்கல் எக்ஸாமினேஷன் முடிச்சுட்டு உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா 2 batches செலக்ட் பண்ணுறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா 2025, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 2026. இந்த 2025க்கு பார்த்தீங்கன்னா 10 April வரைக்கும் தான் லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு. அண்ட் உங்களோட ஏதாச்சும் அப்ளிகேஷனில் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கரெக்ஷன் பண்ண 14ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இதுக்கான டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா May 25 இருக்கும். கால் லெட்டர் ஷார்ட் லிஸ்டிங்னா பார்த்தீங்கன்னா June 25 உங்களுக்கு கால் லெட்டரில் வரும். அண்ட் இதுக்கான ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா September 25 வரும். ஷார்ட் லிஸ்டிங் இஷ்யூ ஆஃப் கால் லெட்டர் பார்த்தீங்கன்னா October 25 வந்துடும். 26 பேட்சுக்கு பார்த்தீங்கன்னா November, December 25 வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். அண்டு இதுக்கான ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா Feb 26 இருக்கும். ஷார்ட் லிஸ்டிங் பார்த்தீங்கன்னா March 26, அதாவது மார்ச் 2026 இருக்கும். இண்டக்ஷன் ட்ரைனிங், அந்த ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா July 2026 இருக்கும். அக்னிவீர் போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் நேவியோட அஃபிஷியல் வெப்சைட் ஐடி கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்குள்ளே போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 10 April வரைக்கும் தான் இருக்குது. ஸோ குயிக்காக அப்ளை பண்ணிவிடுங்க. இது அப்ளை பண்ணுறப்போ உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோலாம் கேட்பாங்க. அந்த ஃபோட்டோலாம் வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா 10 to 50 KB இருக்கணும். இதெல்லாம் பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. கீழே இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்குது. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கேர்ஃபுல்லாக படிச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம இந்தியன் நேவிலேருந்து வெளியே வந்திருக்க அக்னிவீர் போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குது, எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்கன்ற ஃபுல் டீட்டெயில் பார்த்தோம். இந்த மாதிரியான லேட்டஸ்ட் ஜாப் அப்டேட்டுக்கு நம்மளோட சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.